மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற திடியன் மலை கைலாசநாதர் கோவில் பற்றிய தகவல்கள் இதோ. திடியன் மலை கைலாசநாதர் கோவில் தல வரலாறு. மதுரையிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் செல்லம்பட்டிக்கு அருகே அமைந்துள்ள இந்த தலம் ஆன்மீக ரீதியாக தென் திருவண்ணாமலை என்று போற்றப்படுகிறது. திருவண்ணாமலையைப் போன்றே இங்கும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முக்கிய தெய்வங்கள் மற்றும் சிறப்புகள். கைலாசநாதர் சிவன் சோகஸ்மெலி. இக்கோவிலின் முதன்மை தெய்வம் காசி விஸ்வநாதர் லிங்கம் வடிவில் அருள்பாலிக்கிறார். ராமர் தனது அசுவமேத யாகத்தின் போது யாக குதிரை இங்கிருந்த பொற்றாமரை குளத்தருகே ஓய்வெடுத்ததால் இங்கு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி சிலை மிகவும் தனித்துவமானது. 2.5 அடி உயரத்தில் நந்தியின் மீது அமர்ந்த கோலத்தில் காசியைச் சேர்ந்த 14 சித்தர்களுடன் காட்சியளிக்கிறார். தமிழகத்திலேயே இத்தகைய அமைப்பை இங்கு மட்டுமே காண முடியும். நெய்கொட்ட மரம். இக்கோவிலின் தல விருட்சமான நெய்கொட்ட மரம் 27 நட்சத்திரக்காரர்களும் வழிபடக்கூடிய ஒரு புனித மரமாக கருதப்படுகிறது. அகத்திய முனிவர் இங்கு தங்கி வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது. தலத்தின் பெயர் காரணம் மற்றும் புராணங்கள். திடியன் மலை, தடியர், பருமன் உள்ளவர்கள் அதிக அளவில் கூடிய இடமென்பதால் இப்பெயர் வந்ததாகவும், அல்லது லிங்க பிரதிஷ்டையின் போது திடீரென பக்தர்கள் கூட்டம் கூடியதால் இப்பெயர் வந்ததாகவும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன. மகாபாரத தொடர்பு. பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியிடம் ஜோதிடக் கலை பயின்றதாக கூறப்படுகிறது. சமண குகைகள். மலையின் மீது சமணர் காலத்தைச் சேர்ந்த குகைகள் மற்றும் கல்வெட்டுகள் காணப்படுவது இதன் வரலாற்று தொன்மையை உணர்த்துகிறது. வழிபாட்டு பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். இந்த கோவில் குறிப்பிட்ட சில குறைகளைத் தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது. பேச்சு குறைபாடு. சரியாக பேச முடியாதவர்கள், திக்குவாய் உள்ளவர்கள் மற்றும் மந்திரங்களைச் சரியாக உச்சரிக்க வராதவர்கள் இங்குள்ள பொற்றாமரை குளத்தில் நீராடி பேச்சாயி அம்மனை வழிபட்டால் குணம் பெறுவர் என்பது நம்பிக்கை. உடல்